நமஸ்காரா. எல்லாருக்கும் வணக்கம். அடுத்து பார்க்க போறது எத்தனை முறை அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றது? இப்போ எத்தனை முறை நீங்கள் கோவிலுக்கு செல்கிறீர்கள்? இல்ல எத்தனை முறை நீங்கள் ஸ்கூலுக்கு செல்கிறீர்கள்? நான் 2 முறை கோவிலுக்கு செல்கிறேன். இல்ல 3 முறை கோவிலுக்கு செல்கிறேன். இல்ல 3 முறை நான் சாப்பிடுகின்றேன். அப்படிங்கிறதுக்கு அந்த முறை அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை அப்படின்னா வாரம். வாரம் அப்படின்னா முறை. இங்க தமிழ்ல வாரம் அப்படின்னா கிழமை அப்படிங்கிறதுக்கும் அந்த வார வார நாட்கள்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பட் அது இல்லை இங்க. இங்க வாரம் அப்படிங்கிறது எத்தனை முறை, அந்த முறைங்கிறதுக்கு வாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எத்தனை அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கதி. கதி வாரம் அப்படின்னா எத்தனை முறை. ஓகே. மாதா தேவாலயம் கச்சதி. மாதா கதிவாரம் தேவாலயம் கச்சதி. அம்மா எத்தனை முறை கோவிலுக்கு செல்கிறார்கள். மாதா கதிவாரம் பூஜாம் கரோதி. எத்தனை முறை அம்மா பூஜை செய்கிறார்கள். மாதா கதிவாரம் பாக்கம் கரோதி. அம்மா எத்தனை முறை சமையல் செய்கிறார்கள். பாலகா கதிவாரம் ஸ்லோகம் படதி. சிறுவன் எத்தனை முறை ஸ்லோகத்தை படிக்கின்றான். ஓகேவா. இதுக்கு ஆன்சர் சொல்லும் பொழுது அந்த என்ன எத்தனை அப்படிங்கிறதுக்கு என்ன நம்பரோ அதை அப்படியே நீங்க டைரக்டா சொல்லலாம். பஞ்ச ஷட்டு. உதாரணம் பாலகா கதிவாரம் ஸ்லோகம் படதி. பாலகா பஞ்சவாரம் ஸ்லோகம் படதி. சிறுவன் 5 முறை ஸ்லோகத்தை சொல்கிறான் இல்ல படிக்கின்றான். பாலிகா பஞ்சவாரம் லிகதி. 5 முறை சிறுமி எழுதுகிறாள். அதே மாதிரி 5 இல்ல 5க்கு மேல இருந்தா பஞ்ச ஷட் சப்த அஷ்ட நவ தச அந்த நம்பர்ஸ் என்னவோ அது அப்படியே வரும். ஷட் வாரம், சப்த வாரம், அஷ்டவாரம், நவவாரம், தசவாரம், ஏகாதச வாரம் இது மாதிரி கண்டினியூ ஆகும். பட் 5க்கு குறைவான நம்பர்ஸா இருந்தா அப்ப எப்படி வரும் அப்படின்னா பிதா கதிவாரம் தியானம் கரோதி. இப்போ ஒரு முறை அப்பா தியானம் செய்கிறார் அப்படின்னா பிதா ஏகவாரம் தியானம் கரோதி. அங்க ஏகம் வாரம் இல்ல, ஏகவாரம் தியானம் கரோதி. அது 2 முறையா இருந்தா த்வி அப்படின்னு. இப்ப நம்ம வாதனம் பார்த்தோம்ல, ஏகவாதனம், திவிவாதனம், திரிவாதனம், சதுர்வாதனம். அது அப்படியே இங்க ரிப்பீட் ஆகும். இங்க 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணிக்கு என்ன சொன்னோமோ அதே மாதிரிதான் இங்க வரும். 1 முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை அப்படிங்கிறது அதே மாதிரிதான். ஏகவாரம், திவிவாரம், திரிவாரம், சதுர்வாரம். ஓகே. பிதா திவிவாரம் தியானம் கரோதி. அப்பா 2 முறை தியானம் செய்கிறார். பிதா இல்ல பாலகா திரிவாரம் காததி. சிறுவன் 3 முறை சாப்பிடுகின்றார். சப்தாஹே சதுர்வாரம் பிதா மாதா தேவாலயம் கச்சதி. சப்தாஹே சதுர்வாரம் தேவாலயம் கச்சதி. அம்மா வாரத்தில் 4 முறை கோவிலுக்கு செல்கிறார்கள். ஏகவாரம், திவிவாரம், திரிவாரம், சதுர்வாரம். அதுக்கப்புறம் ரெகுலர் நம்பர்ஸ் பஞ்சவாரம், ஷட்வாரம், சதவாரம் இது மாதிரி வரும். ஓகேவா. இப்போ ஒரு ஷார்ட் எக்ஸசைஸ் நீங்க பண்றீங்களா. கதிவாரம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி கொஸ்டின் கேளுங்க. அதுக்கு ஆன்சர் எத்தனை முறையோ அந்த நம்பரை யூஸ் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. உதாரணம் பாலகா கதிவாரம் கிரகபாட்டம் லிகதி. பாலகா திவிவாரம் கிரகபாட்டம் லிகதி. சிறுவன் எத்தனை முறை வீட்டு பாடத்தை எழுதுகிறான். சிறுவன் 2 முறை வீட்டு பாடத்தை எழுதுகிறான். இது மாதிரி. ராமஹ கதிவாரம் கதி இல்ல கதி பாட்டம் கதிவாரம் பாட்டம் லிகதி. ஒரு நிமிஷம். கதி இல்ல கத்தி. கதி டி இல்ல தா. டா இல்ல தா. கதி கா இல்ல கா. கதி. கதி. ஓகே. Can you try again? ராமஹ கதிவாரம் பாட்டம் லிகதி. ராமஹ ஏகவாரம் பாட்டம் லிகதி. பிதா கதிவாரம் கதி இல்ல கதி. கதி கதிவாரம் காரியாலயம் கச்சதி. பிதா திவாரம் காரியாலயம் கச்சதி. 2 முறை செல்கிறார்.
Thank you, sir. कतिवारं श्लोकः पठनीयः? द्विवारं श्लोकं पठामि. श्लोकः पठनीयः அதே மாதிரி ஆன்சர் வரும். ஓகே, श्लोकं पठामि. श्लोकः अस्तु. भवान् कतिवारं खादति? अहं द्विवारं भोजनं खादामि. 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 खादामि இல்ல खादामि. खादामि. कतिवारं भवान् चायं पिबति? अहं द्विवारं चायं पिबामि. अस्तु. सप्ताहे बालकः कतिवारं विद्यालयं गच्छति? सप्ताहे बालकः पञ्चवारं विद्यालयं गच्छति. मासे पिता कतिवारं चेन्नैनगरं गच्छति? मासे पिता 10 वारं चेन्नैनगरं गच्छति. उत्तमम्. बालिका कतिवारं श्लोकं पठति? बालिका 8 वारं श्लोकं पठति. एकदिने कतिवारं बालकः क्रीडति? एकदिने बालकः 2 वारं क्रीडति. कतिवारं मधुरं खादति बालकः? बालकः 3 वारं मधुरं खादति. ஓகே, இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ற எல்லா எக்ஸசைசஸையும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதனுடைய கரெக்ஷன்ஸ் இல்லை அதுக்குண்டான ரிப்ளை நான் பண்றேன். ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனல் sanskrit.today சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.